கேதுவின் பலன்கள். கேது பகவான் இப்போது ராசியிலேயே வந்தமர்வதால் சமயோஜித புத்தியுடன் பேசுவீர்கள். எதிர்மறையாக சிந்தித்தவர்கள் இனி ஆக்கப்பூர்வமாக சிந்தித்துச் செயல்படுவார்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். ராசிக்குள் கேது அமர்வதால் தலைச்சிற்றல், சோர்வு, காய்ச்சல், தூக்கமின்மை, எதிலும் ஒரு சலிப்பு, டென்ஷன் வந்து நீங்கும். கடன் பற்றிய கவலை அதிகரிக்கும். திடீர் பயணங்களால் கையிருப்பு கரையும். நண்பர்களால் உதவியுண்டு. பெரிய நோயிருப்பது போன்ற பிரம்மை வந்து நீங்கும். கேது பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் அக்டோபர் 8-23 முதல் 11 பிப்ரவரி 24 வரை கேது பகவான் சஞ்சரிப்பதால் உங்களின் பலவீனத்தை உணர்வீர்கள். பழைய கடன் தீரும். வருமானம் உயரும். சகோதர யுத்தம் தீரும். வீடு மனை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் 11 பிப்ரவரி 24 முதல் 19 அக்டோபர் 24 வரை சஞ்சாரம் செய்வதால் புத்திசாலித்தனம் வெளிப்படும். ஆடம்பர செலவுகளை குறையுங்கள். வாழ்க்கை துணையால் உதவிகள் உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி தங்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் 19 அக்டோபர் 24 முதல் 26 ஏப்ரல் 25 கேது பகவான் சஞ்சாரிக்கும் இந்த காலகட்டத்தில் மதிப்பு, மரியாதை கூடும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். புதிய பெரிய பதவிகள், பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கி மகிழும் வாய்ப்பு உண்டாகும். மே 1-24 முதல் குரு உங்கள் ராசியில் உள்ள கேதுவை பார்ப்பதால் அந்தஸ்து உயரும். வழக்குகள் சாதகமாகும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். இறை வழிபாட்டில் மனம் செல்லும். வியாபாரம், தொழிலில் உங்கள் அணுகுமுறையை மாற்றுவீர்கள். பங்குதாரர்களிடம் காரசாரமான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடுகளில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட், கட்டட வகைகளால் லாபம் உண்டு. வேலையாட்களிடம் தொழில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். பழைய பாக்கிகள் கைக்கு வரும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியுண்டு. உத்தியோகம், கடின உழைப்பை கோரும் நேரம் இது. அதற்கேற்றாற்போல பதவி உயர்வும் கிடைக்கும். சக ஊழியர்களின் சொந்த விஷயங்களில் மூக்கை நுழைக்காதீர்கள். கணினித்துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். எனினும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மூத்த அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்கள் உங்களை குறை கூறத்தான் செய்வார்கள். கவலை வேண்டாம். கலைஞர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். என்றாலும் போராடி வெற்றி பெறுவார்கள். மொத்தத்தில் இந்த ராகு கேது பெயர்ச்சி மனைருக்கத்தையும் தந்தாலும் தெய்வ பலத்தால் சாதித்து இலக்கை எட்ட வைக்கும். பரிகாரம்: பாதாளத்திலிருந்து ஆதிசேஷன் தோன்றி வழிபட்ட மன்னார்குடிக்கு வடக்கே 3 கி.மீ. தொலைவிலுள்ள பாமணி எனும் தலத்தில் சுயம்பு லிங்கமாக அருளும் ஸ்ரீநாகநாதரையும் ஸ்ரீயமிர்தநாயகியையும் தரிசியுங்கள். தாயை இழந்தவர்க்கு உதவுங்கள். நல்லது நடக்கும்.